தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 27வது பாசுரம் பார்க்கலாம். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கல் உற்ற சலமிலா அணிலும் போலேன் மரங்கள் போய் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நம்ம 25லேருந்து 29 வரைக்கும் உள்ள முதல் 5 பாசுரங்கள் எல்லாம் எங்கிட்ட எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 27லேருந்து அடுத்த 5 பாசுரங்கள் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது, தீமைகளே உள்ளன அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவான் நமக்கு தேகத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து இந்திரியங்கள்லாம் கொடுத்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கொடுத்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல. அது ஏன்னா பக்தியோடு இருக்கோன்னா கூட இது வைகுண்டத்துக்கெலாம் போகிற தகுதியாகுமா? போகாதே. அதுக்கேற்ற உள்ள தூய்மை இருக்க வேண்டாமா? பகவான் சொன்னார், சரி கர்மம் யோகம் ஞானம் பக்தி யோகம் தான் இல்லை, மனம் வாக்கு செயலில் நீ எதுவுமே பண்ணலை, பெருமாளுக்கு வச்சனைய பூ பண்ணலை, பூ கொடுக்கலை, வாயால் நாமங்கள் சொல்லலை, கோவிலுக்கு வரல, கைங்கரியம் பண்ணலை, சரி அட்லீஸ்ட்டு உள்ளத்துலையான தூய்மை இருக்கா அப்படின்னு கேட்குறாராம் பகவான். அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார். அதுதான் இந்த 27வது பாசுரத்தை சொல்கிறார். ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். அதாவது ராமர் சேதுபாலம் அமைக்கிறதுக்காக குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு மலைகள் எடுத்துன்னு வந்து சமுதிரத்தில் போட்டது இல்லையா? அப்போ அணில்கள் பார்த்ததான், சரி நம்ம எதாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணித்தான், சமுதிரத்தில் போய் குளிச்சுட்டு அந்த ஈரத்தோட மணலில் புரண்டு அந்த மணல் ஒட்டிக்குமே, அது அப்படியே ஓடி வந்து கற்கள் மேலே அப்படியே சிலுத்து மண்களெல்லாம் உதிர்த்ததான். அப்படி அணிலுக்கு ரொம்ப சந்தோஷம், தாமும் ராமருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினோமேன்னு. அப்படி திருவரங்கநாதனுக்கு தொண்டு புரிய வேண்டாமா? அது கூட நான் செய்யாமல் இருக்கேனே. அந்த குரங்குகள் எவ்வளோ சந்தோஷப்பட்டன, தான் அலையே கட்டி முடிச்ச மாதிரி அதுக்கு ஒரே சந்தோஷம், தான் சமுதிரத்தில் இது கட்டினோன்னு பாலம் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோன்னு அதுக்கு ஒரே சந்தோஷமா. அப்படி சமுத்திரம் முழுக்க பாலை அமைச்சு முடிச்சாச்சு. இப்படி கல்மிஷம் இல்லாத அணில்களை போல இல்லாமல் என் நெஞ்சம் எப்படி இருக்குது, மரங்களை போல வலியதாக இருக்கிறது, கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது, தொண்டு செய்யணும் தோண மாட்டேங்கிறது, இப்படி வாழ்க்கை வீணடிக்கின்றேனே, ஒரு தரமான கைங்கரியம் செய்ய வேண்டாமா? அப்படி வஞ்சனை விட நெஞ்சா இருக்கிறேனே, அரங்கனுக்கு கைங்கரியம் செய்யாமல் இப்படி வாழ்க்கையை வீணடிக்கின்றேனே, மனதிலே தூய்மை இல்லாமல் போனேனே அப்படின்னு ஆழ்வார் புலம்புற.